ஹலோ மக்களே, நம்ம ஊர்ல இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற பல உரிமைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரத்த சரித்திரமே இருக்குது. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப எமோஷனலானது மக்களே. அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறுல மறக்கவே கூடாத ஒண்ணு, அதுதான் கீழ் வெண்மணி படுகொலை. வெறும் அரைப்படி நெல்லை கூட கேட்டதுக்காக உழைக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு எரிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? 1968 நடந்த அந்த கீழ் வெண்மணி படுகொலை வெறும் ஒரு ஜாதி மோதலோ இல்ல நிலத்தகராறோ மட்டும் கிடையாது மக்களே. அது அதிகாரத்துக்கும் உழைப்புக்கும் நடந்த ஒரு பெரிய போர். அந்த போராட்டத்தோட பின்னணி என்ன, போராடினவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பேச போறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1968 டிசம்பர் 25 உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை அமைதியை தேடி கொண்டாடிட்டு இருந்த அந்த ஒரு மிட் நைட் தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஒரு குட்டி கிராமமான கீழ் வெண்மணில மட்டும் அமைதிக்கு பதிலா மரண ஓலம் தான் கேட்டுச்சு. சரி, இதை பத்தி நாம ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இதை வெறும் ஒரு ஜாதி சண்டை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிஜத்தை சொல்லணும் அப்படின்னா இது அதையும் தாண்டி நடந்த ஒரு பெரிய பசிக்கான போராட்டம், உரிமையை கேட்கிற வர்க்கக போராட்டம். ஒரு பக்கம் நாங்க சொல்றது தான் சட்டம், நாங்க கொடுக்கறது தான் கூலின்னு நினைச்ச ஜமீன்தார்கள், இன்னொரு பக்கம் விடிய விடிய உழைக்கிறோம், எங்க வயிற்று பசிக்கு ஒரு படி நெல் அதிகமா கொடுங்க அப்படின்னு உரிமை குரல் எழுப்பின ஏழை விவசாய தொழிலாளர்கள், காலங்காலமா குனிய நின்ன முதுகு நிமிர ஆரம்பிச்சப்போ அதை அடக்கடன் நினைச்ச ஆதிக்க வர்க்கத்தோட உச்சக்கட்ட வெறித்தனம் தான் அந்த கீழ்வெண்மணி படுகொலை. தன்னோட உரிமைக்காக ஒரு மனுஷன் செங்கோடிய கையில் எடுத்தது இவ்வளவு பெரிய குற்றமா? அந்த நெருப்பு ஏன் எரிஞ்சுது? அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன? இது எல்லாம் நாம இன்னைக்கு தெளிவா ஆழமா அலசி பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல மக்களே. நாம இன்னைக்கு நிமிர்ந்து நிக்கிறதுக்காக அன்னைக்கு எரிஞ்சு போன நம்ம முன்னோர்களோட ரத்த சாட்சியம். சரி மக்களே, இப்போ இந்த பிரச்சனையோட கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கலாம். அதாவது இந்த போராட்டம் ஏன் வெடிச்சது? தஞ்சாவூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பச்சை பசல்னு இருக்கிற வயல்வெளி, ஓடுற காவேரி ஆறு, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம். கரெக்டா? ஆனா 1960s அந்த பசுமைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பசி ஒளிஞ்சிருந்துச்சு. அதுதான் அடிமைத்தனம். அன்னைக்கு தஞ்சாவூர்ல நிலம் வச்சிருந்தவங்க எல்லாருமே பெரிய இடத்த ஆட்கள். அவங்கள மிராசுதாரர்கள், அதாவது மிராசிடார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த நிலத்துல இறங்கி சேத்துல காலை வச்சு வேலை செஞ்சது எல்லாமே ஒதுக்கப்பட்ட மக்களும் ஏழை விவசாய தொழிலாளர்களும் தான். விடியற் காலையிலேயே, அதாவது ஏர்லிங் மார்னிங்கே அவங்க வேலைக்கு போனாலுமே இருட்டுற வரைக்குமே அவங்க கண்டினியூஸா உழைக்கணும். ஆனா கைக்கு வர்ற கூலி என்னவோ ரொம்ப கம்மி. விஷயம் என்ன தெரியுமா மக்களே? அப்ப கூலியா பணத்தை கொடுக்க மாட்டாங்க, படி கணக்குல நெல்லு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதை வச்சு இந்த ஏழை மக்கள் பொங்கி சாப்பிட்டுப்பாங்க, அவங்களோட பசியை ஆத்திப்பாங்க. அந்த மக்கள் கேட்டது என்ன தெரியுமா? ரொம்ப பெரிய கோரிக்கைலாம் இல்ல. நாங்க உழைக்கிற உழைப்புக்கு இப்ப கொடுக்கிற நெல்லுல இருந்து ஒரு அரைப்படி நெல்லை அதிகமாக்குங்க அப்படிதான் கேட்டிருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஒரே டிமாண்ட். ஆனா அந்த மிராசுதாரர்களுக்கு அந்த அரைப்படி நெல்லை கூட கூட்டி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அவங்க கேட்கறத கொடுத்தா அப்புறம் அவங்க நமக்கு சமமா வந்து நிப்பாங்க அப்படின்ற அந்த ஆதிக்க புத்தி தான் அங்க வேலை செஞ்சுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இதை பத்தி இங்க நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் மக்களே. விவசாய போராட்டம் அப்படின்னு சொன்னாலே ஆண்கள் மட்டும் தான் நம்ம முன்னாடி நிறுத்தி பார்க்குறோம், கரெக்டா? ஆனா கீழ் வெண்மணி போராட்டத்தில் அந்த பெண்களோட பங்கு, அவங்க அனுபவிச்ச அந்த வலி, இதெல்லாம் வெளியவே சொல்ல முடியாது. வயக்காட்டில் இறங்கி நாத்து நட்டு களை எடுத்து ஆண்களுக்கு இணையா அந்த பெண்களுமே வேலை செஞ்சாங்க. ஆனா கூலின்னு வரும்போது மட்டும் அங்கேயும் ஒரு அநீதி. ஆண்களுக்கு கொடுக்குற அந்த கூலியை விட பெண்களுக்கு இன்னும் கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஆனா உழைப்பு மட்டும் ரெண்டும் சமமா இருக்கணும்னு நினைச்சாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா மக்களே? அந்த பெண்களுக்கு இருந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான். லேண்ட்லார்ட்ஸோட ஆட்கள் கிட்ட இருந்தோம், மிரசுதாரர்கள் கிட்ட இருந்தோம், அவங்கள காப்பாத்துறதே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா டெய்லியுமே இருந்துச்சு. சில இடங்கள்ல பெண்களை அவமானப்படுத்துறதும், அவங்கள ராகிங் பண்றது, டீசிங் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை கேட்கவோ தட்டி கேட்கவோ அப்ப யாருமே கிடையாது. ஒரு பெண் வாயை திறந்து நியாயம் கேட்டா அவளோட மானத்துக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட மொத்த வாழ்க்கையும் அந்த ஜமீன்தார்கள் உள்ளங்கையில தான் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அவங்க குடியிருந்த அந்த வீடு அது அந்த லேண்ட்லாண்ட் கொடுத்த நிலத்துல தான் இருக்கும். அவங்க செய்யற வேலை அது அவர் வயல்ல தான் இருக்கும்.
அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவர் போடுற பிச்சைன்னு அவங்க நம்ப வைக்கப்பட்டு இருந்தாங்க. எங்க பொண்ணுங்க மேல கை வைக்காத, எங்க உழைப்புக்கு சரியான கூலியை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாளி நிமிர்ந்து பேசும்போது அது அந்த நிலப்பிரபுகளுக்கு ஒரு பெரிய அவமானமா தெரிஞ்சிச்சு. நம்ம கிட்ட அடிமையா இருந்தவன் இன்னைக்கு நமக்கே எதிராக நிற்கிறானா அப்படின்ற அந்த வன்மம் தான் கடைசியில் அந்த பெண்கள் மேலையும் சின்னஞ்சிறு குழந்தைங்க மேலையும் பாஞ்சுது. நாங்கள் மனிதர்களாக வாழணும்னு நினச்ச அந்த பெண்கள் ஆசைப்பட்டதுக்கு அவங்க கொடுத்த விலை அவங்களோட உயிர். சரியா இதே டைமில் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மக்கள்கிட்ட போகிறாங்க. நீங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும், நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒன்றா திரட்டுறாங்க. கிராமமாக விவசாய தொழிலாளர் சங்கம் உருவாகுது. தங்களோட குடிசை வாசல்ல அந்த மக்கள் செங்கொடியை ஏத்துறாங்க. அந்த கொடி வெறும் துணி இல்ல மக்களே, அது அந்த மக்களோட தன்மானத்தோட ஒரு அடையாளம். இதையெல்லாம் பார்த்ததுமே மிரசுதாரர்களுக்கு கோபம் ரொம்ப அதிகரிக்குது. என்கிட்ட கூலி வாங்கி சாப்பிட்றவன் எனக்கு எதிராகவே சங்கம் வைப்பானா அப்படின்னு சொல்லி கொதிச்சு போய் அவங்களும் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நெல் உற்பத்தியாளர் சங்கம். இதுக்கு ரூல்ஸுமே போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. யாரெல்லாம் இந்த செங்கொடியை கீழே போட்டுட்டு எங்களோட சங்கத்தில் சேர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை தருவோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, மீறி நீங்கள் சங்கம் வச்சா ஊரை விட்டு தள்ளி வைப்போம், வேலையுமே தரமாட்டோம். இது ரெண்டும் தான் அந்த ஸ்ட்ரிக்டான ரூலு. ஆனால் இதை பற்றி அந்த மக்கள் பயப்படவே இல்லை. பட்னி கிடந்தாலும் கிடப்போமே தவிர மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் கொடியை கீழே போட மாட்டோம்னு கெத்தா நின்னாங்க. அந்த ஒரு பிடிவாதம் தான் அந்த ஜமீன்தார்களோட ஈகோவை தூண்டிவிட்டு கடைசியில் அந்த கொடூரமான படுகொலையில் போய் முடிஞ்சுது. இப்போ நம்ம வீடியோவோட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கருப்பு நாளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு உலகமே அமைதி, அன்பு, சந்தோஷம் சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழ் வெண்மணியில் மட்டும் அதுக்கு நேர்மாறாக ஒரு கொடூரம் நடந்துச்சு மக்களே. பகல் நேரத்திலேயே சூழ்நிலை ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. விவசாய தொழிலாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு சரியான கூலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராட்டம் நடத்தினாங்க. அது சாதாரண கேள்விதான். ஆனால் அதுக்கு தான் லேண்ட் ஓனர்ஸோட அந்த ஆட்கள் எதிர்ப்பு காட்ட ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன வாக்குவாதமாச்சு, கொஞ்சம் தள்ளுமுள்ளும் வந்துச்சு. இதெல்லாம் மெதுவாக போக 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 பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே போச்சுது. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் விஷயம் இன்னும் மோசமாக திரும்புது. கரெக்டாக சொல்லணும்னா ஈவினிங் அரவுண்ட் 8 o'clock இருக்கும். ஜமீன்தார் கோபாலகிருஷ்ண நாயுடு அண்ட் அவங்க டீம் கையில் துப்பாக்கி அப்புறம் நிறைய ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. இது ஒரு பிளான் பண்ண அட்டாக் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப ரொம்ப கொடூரம் மக்களே. கண்ணில் பட்டவங்களையெல்லாம் அடித்தாங்க, எல்லாரையுமே துரத்துனாங்க. மக்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பித்தாங்க. அந்த பயத்தில் பல பெண்கள் அப்புறம் குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் வயசானவங்கன்னு சொல்லி எல்லாருமே உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுறாங்க. ராமையா அப்படின்றவரோட ஒரு சின்ன குடிசைக்குள்ளே போய் இங்கே இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிக்கிறாங்க. ஒரே இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்க, பயத்தில் நடுங்கிட்டும் இருக்கிறாங்க. இங்கே அட்லீஸ்ட் நம்ம சேஃபாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை தான் அந்த நாளோட மிகப்பெரிய துயரமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? கேட்கவே மனசு உடைகிற அளவுக்கு கொடூரம் மக்களே. அந்த கும்பல் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சின்ன குடிசையை சுற்றி நின்று பெட்ரோல் ஊற்றி தயக்கமே இல்லாமல் தீ வச்சாங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த குடிசை முழுக்க தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. உள்ள இருந்த மக்கள் கத்துற சத்தம், அவங்க அழுற சத்தம், அந்த கூக்குரல் எல்லாமே அந்த இரவுல ரொம்ப பயங்கரமாக முழங்கிச்சு. உள்ள இருந்தவங்க உயிர் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே ஓடி வர முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் தீ எரிஞ்சிக்கிட்டு. ஆனால் வெளியே வந்தவங்களை கூட அவங்க விடவே இல்லை. கையில் வச்சிருந்த ஆயுதங்கள், அரிவாள், அது எல்லாத்தையுமே வச்சு வெட்டி திரும்பவும் அந்த எரியிற குடிசைக்குள்ளேயே தள்ளிவிட்டாங்க. இது ஒரு சாதாரண தாக்குதல் இல்லை மக்களே, இது நேரடியாக உயிரை குறிவைத்த ஒரு கொடூரம். இதில் மனசாட்சியே இல்லாத இன்னொரு விஷயமும் நடக்குது மக்களே. ஒரு அம்மா அவளோட குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், அதாவது எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த தீயிலிருந்து நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை பிழைக்கட்டும் அப்படின்றதுக்காக தூக்கி வெளியே வீசுறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த கும்பல் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைய விடாம மறுபடி தூக்கிட்டு வந்து திரும்பவும் அந்த தீக்குள்ளேயே போட்டாங்க. அந்த ஒரு நைட்ல மொத்தம் 44 உயிர்கள் உயிரோட கருகி போனாங்க. அதுல 16 பெண்கள், 23 குழந்தைகள். நம்ம கண்ணால பார்க்க கூட முடியாத அளவுக்கு கொடூரமா முடிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது.
அந்த தீல எரிஞ்சது குடிசை மட்டும் இல்ல மக்களே, நம்பிக்கை, பாதுகாப்பு உணர்ச்சி, மனிதத்தன்மை எல்லாமே தான். இந்த சம்பவத்துக்கு பிறகு 1970ல வழக்கு விசாரணை ஆரம்பிக்குது. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி கீழ்மட்ட நீதிமன்றம் சில குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறாங்க. அந்த நேரத்தில் சரி நீதியாவது கிடைக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை நீண்ட நேரம் நிலைக்கவே இல்லை மக்களே. 1973ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு கொடுத்துச்சு. வசதியான நிலைமையில இருக்கிற இந்த லேண்ட்லார்ட்ஸ் இப்படிப்பட்ட கொடூரெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ணன் நாயுடு மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த நிறைய பேரை விடுவிச்சாங்க. இந்த தீர்ப்பு பலருக்குமே அதிர்ச்சி, கோபம், ஏமாற்றம் சொல்லி எல்லாத்தையுமே சேர்த்து தந்துச்சு. நீதியா இது அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கதை இதோட முடியல மக்களே. 1918ல இந்த படுகொலைக்கு பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லப்படுற கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை ஒரு இளைஞர் பழிக்கு பழியா வெட்டி கொல்றாரு. அது ஒரு தனிப்பட்ட பழிவங்கள் மாதிரியே தோணினாலுமே அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா புதஞ்சு கிடந்த கோபம், வலி, அந்த நீதி கிடைக்காத வேதனை எல்லாமே இருந்துச்சு. அடுத்ததா இந்த சம்பவத்தோட தாக்கம், அதாவது இதோட ஆஃப்டர் மாத் என்னன்னு பார்க்கலாம். இந்த சம்பவம் ஒரு கிராமத்தில் நடந்த துயரம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட அரசியலும் சமூக சிந்தனையையும் திருப்பி போட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். முதல்ல சட்ட ரீதியா ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இதுக்கப்புறமா தான் விவசாய தொழிலாளர்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு சரியான கூலி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல கவர்மெண்ட் கவனம் அதிகமாச்சு. அதனால தான் விவசாய தொழிலாளர்களுக்கான அந்த பாதுகாப்பு சட்டங்களும் மினிமம் வேஜஸ் மாதிரியான விஷயங்களுமே வலுவாக அமல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏழை தொழிலாளர்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் அளவில் ஒரு அழுத்தம் உருவாச்சு. அடுத்ததா இலக்கியமும் சரி கலையும் சரி இந்த சம்பவத்தை கைவிடவே இல்லை. சோலை சுந்தர பெருமாள் எழுதின செந்நெல் அப்படின்ற நாவல் இந்த காயத்தை கதையா பதிவு பண்ணுது. அதே மாதிரி பாரதி கிருஷ்ணகுமார் எடுத்த ஆவணப்படங்களும் கீழ்வெண்மணியோட உண்மையை கொண்டாடாம உணர வைக்கிற மாதிரி பேசுது. சினிமாவும் இதை மறக்கல மக்களே. அசுரன் படத்துல வர்ற அந்த பிளாஷ்பேக் சீன், ஒரு கிராமத்தை எரிச்சி அளிக்கிற காட்சி, அது நேரடியா கீழ்வெண்மணி சம்பவத்தோட சாயலை நினைவுபடுத்துது. அந்த சீன் பார்த்தவங்க பல பேருக்கு இது ஒரு கதை இல்ல, நடந்த உண்மைதான் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இந்த சம்பவம் ஒரு டிராஜடி மட்டும் இல்ல மக்களே, அதுக்கு பிறகு வந்த சட்டங்கள், இலக்கியங்கள், சினிமா எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு அநீதி மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு சமூகம் நினைக்க வச்ச ஒரு பெரிய மாற்றமா மாறிச்சு. சோ மக்களே, கீழ்வெண்மணி வெறும் சாம்பல் கிடையாது, அது அநீதிக்கு எதிராக எரிஞ்ச ஒரு நெருப்பு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சின்ன சின்ன உரிமைகளுக்கும் பின்னாலையும் அந்த பெரிய இரத்த சரித்திரம் இருக்கு அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. கீழ்வெண்மணி அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தின் தியாகத்தின் அடையாளம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிருங்க, அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, stay curious. Thank you. Bye bye.